மேஷராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பொறுத்தவரை குரு பெயர்ச்சி அந்த அளவிற்கு சாதகம் இல்லாமலும், சனி பெயர்ச்சி ஒரு நியூட்ரலான பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலும், ராகு கேது பெயர்ச்சிகள் சாதகமான ஒரு நிலையிலும் இருக்கின்றன. ஏன்னா 2025 வருடம் 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த 3 பெயர்ச்சியும் சேர்ந்துதான் நாம் பலன் சொல்ல வேண்டும். முதலில் 7 சனி உங்களுக்கு ஆரம்பமாகின்றது. 12 இருக்கும் சனி விரய சனி, அதாவது செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சனியாக அவர் செயல்படுவார். செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எப்பொழுதுமே 12 இருக்கும் சனிக்கு சூட்சுமம் என்னன்னா, செலவு இருக்கும், அந்த செலவு செய்வதற்கான பணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பணத்தை சேமிப்பதற்குத்தான் நீங்கள் கஷ்டப்பட போகின்றீர்கள். ஓகேங்களா? பெரும்பாலும் 7 சனியின் பாதிப்பு நடுப்பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது 1 சனி சஞ்சாரிக்கும் போதுதான் பிரச்சனைகள், டென்ஷன் போன்றவைகள் அதிகமாக இருக்கும். அதனால் 12 இருக்கும் சனியை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள். செலவு ஜாஸ்தியா இருக்கும், உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். செலவு செய்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க. அதுதான் நீங்க மனதில் கொள்ள வேண்டும். மற்றபடி 12 இருக்கும் சனியின் காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா, வேலை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லா எவாலுவேட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு சில மாதங்கள் 3ஆம் வீட்டிலும், சில மாதங்கள் 4ஆம் வீட்டிலும், சில காலங்கள் அவர் வக்கரமாகவும் இருக்கின்றார். 3இல் இருக்கக்கூடிய குரு 4 மாதங்கள், மே முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணப்பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் வந்து போகலாம். நவம்பர் மாதம் குரு பார்த்தீங்கன்னா 3இலிருந்து 4ஆம் வீட்டிற்கு அதிசாரமாக சஞ்சாரிக்க போகின்றார். அந்த ஒரு மாத காலம் பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்து முன்னேற்றமான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, மேஷராசிக்கு சாதகமான பெயர்ச்சி அப்படின்றது மே மாதத்தின் இறுதியில் நடக்கும் ராகு கேது பெயர்ச்சிகள் தான். ஓகே, 11இல் இருக்கும் ராகு எப்பொழுதுமே நல்ல பலன்களை வாரி வழங்குவார். உங்களோட ஜாதகத்துல, அதாவது ஜனன ஜாதகத்துல 11 ராகு இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதத்துல லாபங்கள் இருக்கும். அந்த லாபத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு ஸ்மார்ட்னஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. ஓகே, 7 சனி பிரச்சனையா இருக்கு, ராகு அதாவது குரு பெயர்ச்சி அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலும் 11இல் இருக்கும் ராகு கேதுக்கள், 11இல் இருக்கும் ராகு 5இல் கேது இல்லையா, 11இல் இருக்கும் ராகு அனைத்து விதத்திலும் பிரச்சனைகளை ஈடு பண்ணுவார். ஓகே, புதிய வாய்ப்புகள் வரலாம். அதாவது வேலை தொழில் தொடங்குவதற்கு, முன்னேறுவதற்கு, புதிய வேலை கிடைப்பதற்கு, இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கு, குரு சாதகமாக இல்லைன்னாலும் திருமணம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 11இல் இருக்கும் ராகு ஏதோ ஒரு விதத்துல லாபத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும். ரைட்? ஸோ இதை 11இல் இருக்கும் ராகு சாதகமாக இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்குன்னா 12இல் விரய சனி இல்லை, செலவு நீங்க பண்ணணும். அந்த செலவு பண்றதுக்கான பணத்தை ராகு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படின்னே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 5இல் இருக்கும் கேதுவால் என்ன பலன் அப்படின்னா, கேது தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆன்மீக கிரகம். அதனால பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம், குழந்தைகள் இடத்திலும் சில பிரச்சனைகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2025 ஆண்டை பொறுத்தவரை மேஷராசினருக்கு நன்மைகள் அதிகம் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் நான் பார்க்கின்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.